ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.ல செகண்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் எக்சர்சைஸ் 3.ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அது நான் ஆன்சர் மட்டும் எழுதலன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எழுதிடுறீங்க. ஸோ 6:12 தி சேம் அஸ் 1:2. ஸோ இந்த ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ இதான் லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோ நம்ம எக்சர்சைஸ் 3.ல செகண்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். அழிச்சிடுறேன். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 feet = 12 inches, 2 feet 24, 3 feet எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ 1 feet = 12 inches. 1 feet = 12 inches. 12 inches. இன்ச்சின்னு போட்டுருக்கேன். 2 feet 24 கொடுத்துருக்கான். 3 feet எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 3 feet = எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இது ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு. 1 feet = 12 inches, 3 feet எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இன்டூ 3 போட்டிருக்கேன். இப்போ இங்கேயும் இன்டூ 3 போடலாம். ஏன்னா இது சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ 12 into 3, 12 into 3 inches basically. 3 feet = 12 into 3 inches, which is nothing. Inch spelling தப்பு. Inches. So 12 into 3 எவ்வளோ? 36 அர்த்தம். So 36 inches. So answer 36 தான். So first questionல இந்த இதுக்கான blank வந்து 36. இப்போ எவ்வளோ இன்ச்சஸ் வந்து 72 கேட்டிருக்கான். எவ்வளோ இன்ச்சஸ், எவ்வளோ ஃபீட் இருந்தால் 72 இன்ச்சஸ் வரும்னு கேட்டிருக்கான். ஸோ how many feet equals 72 inches? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 3 feet 36 inchesன்னு கிடச்சிருச்சு. மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 3 feet வந்து 36 inchesன்னு கிடச்சிருச்சு நமக்கு. 3 feet = 36 inches. இப்போ இன்ச் 72 inches மாற்றணும்னா என்ன பண்ணுறது நம்ம? மறுபடியும் ஸ்பெல்லிங் தப்பு. இன்ச்சஸ். ஓகே. இப்போ 72 மாற்றணும்னா இங்கே இன்டூ 2 போடணும். ஸோ இங்கே 72 மாறிடும். இப்போ இங்கே இன்டூ 2 போட்டால் இங்கேயும் இன்டூ 2 போடணும். அப்போ தான் ஒரே ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இது 6 feet மாறிடும். ஸோ 6 feet = 72 inches. இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லாஸ்ட் பார்ட் வந்து இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 6 feet. இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக 6ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோ. ஸோ செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் 4 weeks = இதை ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டேஸ் வீக்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து டேஸ் கொடுத்துருக்கான், செகண்ட் ரோல வீக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி 2 blank கொடுத்துருக்கான். அதை ஃபில் பண்ணா முடிஞ்சது. ஸோ 4 weeks = 28 days, 3 weeks 21 days, 2 weeks எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு டேஸ் 1 weekல எவ்வளோ டேஸ் இருக்குன்னு தெரிஞ்சா இதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 4 weeks = 28 days. 28 days. ஸோ 1 weekனா எவ்வளோ வரும்? 1 week = எவ்வளோ டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி பண்ணலாம். இதை டிவைட் பை 4 போட்டுருங்க. அப்போ இதையும் டிவைட் பை 4 போடலாம். இன்னும் எத்தனை டேஸ், 1 week எவ்வளோ டேஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ 28 divided by 4னா 28 divided by 4னா 7 daysன்னு அர்த்தம். நத்திங் பட் 7 days. ஸோ 1 week has 7 days. இப்போ 2 weeksனா எவ்வளோ இருக்கும்? மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிடுறேன். சாரி. ஓகே. 2 weeksல எவ்வளோ டேஸ் இருக்கும்? வேற கலர் எடுத்துக்கிறேன். 2 weeksனா அப்படியே டபுள். பேசிக்காக 1 weekோட டபுள் தான் 2 weeks. ஸோ 1 weekல 7 daysனா 2 weeksல 14 days இருக்கும். 7 into 2 days. 7 into 2 days. 14 days இருக்கு. ஸோ பேசிக்காக 2 weeksல 14 days இருக்கும். அது எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் 63 days எத்தனை வீக்ஸ்ல இருக்கும்னு கேட்டிருக்கலாம். ஸோ 63 வந்து இப்போ 1 weekல 7 days இருக்குன்னா 2 weeks 14 days. இப்போ எத்தனை வீக்ஸ்ல 63 days வரும்னு கேட்டா, ஓகே வேற கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 1 weekல வந்து 7 days. 7 days. இப்போ 7 63 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ 9 மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 9. ஸோ 7 days 63 days மாற்றணும்னா இன்டூ 9 மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி இங்க 1 week இதால மல்டிப்ளை பண்ணணும். அதே சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும்னா இதையும் 9 மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 9 weeks வரும். ஸோ 9 weeks = 63 days. இதெல்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டூ 9 ஏன் இங்க மல்டிப்ளை பண்றேன்னா அப்பதான் உங்களுக்கு 63 கிடைக்கும். இங்க இன்டூ 9 ஏன் மல்டிப்ளை பண்றேன்னா அப்பதான் இதுவும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். 1 week 7 daysனா 9 weeks 63 days தான். வேற நீங்க ட்விஸ்ட் இது வேற ஏதாவது வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சப்போஸ் இது 11 வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேம் ப்ரொபோர்ஷன்ல இருக்காது. ஸோ இதை அடிச்சிடறேன். அதுக்காக தான் இங்க 9 மல்டிப்ளை பண்றேன். இதையும் அடிச்சிடறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 9. ஸோ 9 weeks = 63 days. இப்போ அடுத்த ஸ்லைட் போனேன். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிடலாம். தேர்ட் கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு நம்ம 4, 5, 6 வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஸ் 5:7 is equivalent to 21:15. 5:7 21:15 ஈக்குவலண்டான்னு கேட்டிருக்கோம்.
5/7 is it equal to 21/15? ஆக்சுவலா 15/21 போட்டிருந்தா கரெக்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்டூ 3 போட்டா நமக்கு கரெக்டா வந்திருக்கும். இன்டூ 3 இங்கேயும் இன்டூ 3 போட்டா உங்களுக்கு 15/21 வரும். 15/21 வரும் ஆக்சுவலா. இங்க 21/15 கொடுத்துருக்கான். ஸோ அதனால தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபால்ஸ். இதே மாத்தி கொடுத்துருந்தா இது 15:21 கொடுத்துருந்தா ட்ரூவா இருக்கும். ஆனா இவன் 21:15 கொடுத்ததுனால ஃபால்ஸ். ஸோ அதை கிளியரா அடிச்சுட்டு எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபால்ஸ் தான். தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபால்ஸ். If 40 is divided in the ratio 3:2, then the larger part is 24. Okay. 40 ஒரு நம்பர் இருக்கு. இதை அடிச்சிடறேன் தேவையில்லாதான். தேவையில்லாத கீழே தள்ளி விடுறேன். ஓகே. 40 is divided in the ratio 3:2. ஸோ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு டைம் கொடுங்க. 40 வந்து நான் இப்போ 2 பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா இங்க ஒரு 2 பாக்ஸ் இருக்கு, இங்க 3 பாக்ஸ் இருக்கு. பார்த்தா தெரியும். இப்போ 40 வந்து 3:2 ரேஷியோல நான் பிரிச்சுட்டேன். 40 இருக்குங்க. ஸோ 40 வந்து இங்க 3 பார்ட்ஸ் இருக்கு, இங்க 2 பார்ட்ஸ் இருக்கு, 2 பாக்ஸஸ் இருக்கு, 2 பாக்ஸஸ், இங்க 3 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ இப்போ 3:2 ரேஷியோல தான் பிரிச்சிருக்கோம் 40 3:2 ரேஷியோ. ஸோ இப்போ பேசிக்கா இந்த 2 பாக்ஸையும் ஆட் பண்ணா, அதாவது இந்த 2 செட்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா 5 பாக்ஸஸ் வரும் உங்களுக்கு. 40 பேசிக்கா இப்படி பிரிச்சிருக்கோம். இங்க 2 பாக்ஸ்ல பிரிச்சிருக்கோம், இங்க 3 பாக்ஸ்ல பிரிச்சிருக்கோம். பேசிக்கா 40 இப்படி பிரிச்சிருக்கோம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம். ஸோ இப்போ இங்க தான் நிறைய வரும். ஸோ எவ்வளவு வருதுன்னு தான் இப்போ கேட்டிருக்கான். இதுல லார்ஜர் பட் 24 தான் கேட்டிருக்கான். ஸோ 5 பாக்ஸஸ் வந்து 40, 5 boxes equal to 40. 1 box எவ்வளோ அப்போ? 1 box equal to 40/5. 4 into 10 divided by 5. இங்கே 2 அடிச்சிடலாம். 4 into 2 8. ஸோ 1 box equal to 8. இப்போ 2 boxes எவ்வளோ? 8 8 16 வரும். 2 boxes 8. 3 boxes எவ்வளோ அப்போ? 1 2. இங்கே இடம் இல்லை. ஓகே. 3 boxes வந்து 24 வரும். ஸோ 3 boxes 24. இப்போ என் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜர் பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜர் பார்ட் 24. ஆமா. ஸோ 3 தான் லார்ஜர் பார்ட். இதுல 3 பாக்ஸஸ் தான் லார்ஜர் பார்ட். 24 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ட்ரூ. ட்ரூ. ஸ்மாலர் பார்ட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஸ்மாலர் பார்ட் 16. ஸோ ஸ்மாலர் பார்ட் 16. லார்ஜர் பார்ட் 24. லார்ஜர் பார்ட் 24. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.2. அடுத்த வீடியோவில் நம்ம 4, 5, 6 தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.